வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 1 ஏப்ரல் இந்த ஃபைனான்ஷியல் இயரோடைய முதல் நாள். ஆ, வியாழக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வாலட்டைலா இருந்துச்சு. ரொம்ப அதிகமா மேல போணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 100 பாயிண்ட் கீழ விழுந்தது. அதுக்கப்புறம் மேல போச்சு. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இங்க சைட்வே மார்க்கெட். இந்த சைட்வே மார்க்கெட்ல நம்ம ட்ரேட் பண்றத தவிர்க்கணும். சில பேர் புதுசா மார்க்கெட்டுக்கு வந்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த மாரி மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு எந்தவித சிக்னலுமே இங்க கிடைக்காது. இந்த சிபிஆர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் இல்லாம ஓரளவு தான் இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மொத நாள் வந்து மார்க்கெட் ரொம்ப ரன் ஆயிடுச்சுன்னா, மறுநாள் கூடுமான வரைக்கும் எதுவும் முக்கியமான செய்திகள் இல்லைன்னா இந்த மாதிரி சைட்வேஸ்ல தான் போகும். ஆனா இந்த சைட்வேஸ் மார்க்கெட்லயும் நம்ம 18,000 வந்து ப்ராஃபிட் எடுத்தோம். அது எப்படி இந்த ப்ராஃபிட் எடுத்தோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்றேன். நல்லா பாருங்க. முதல்ல 22,500 22,500 கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணேன். அந்த செல் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 127.85. 127.85க்கு செல் பண்ணிட்டு இமீடியட்டா ஒரு ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடத்துக்குள்ளேயே நம்ம வந்து அதை வந்து கவர் பண்ணிட்டோம். அந்த கவர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 109.30. ஸோ இதில் நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 11,122.50. ஸோ இது ஃபர்ஸ்ட் ட்ரேடு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ப்ளூ லைன் வந்து விவேப்பு. இந்த விவேப்புக்கு வந்து இந்த ரெட் லைனை வந்து கட் பண்ணும்போது நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தோம். ஸோ நம்ம இது வந்து குயிக்காக தான் ட்ரேட் எடுக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் அதை விட்டுருந்தா இன்னும் நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம இந்த ட்ரேடை வந்து சீக்கிரமாகவே எக்ஸிட் ஆகிட்டோம். அதில் நமக்கு 11,000 ப்ராஃபிட்டு. நம்ம எடுத்தது 600 குவான்டிட்டி. அடுத்த ட்ரேடு 22,450. அந்த சி நம்ம எடுத்தோம். அந்த சி எடுத்த போதும் அப்படிதான். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். நமக்கு 10 பாயிண்ட் கிடைச்சா போதும். ஒரு பிரேக் இந்த இடத்துல பிரேக் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்னு தான் எடுத்தோம். அது எடுத்தது பார்த்தீங்கன்னா 131.50 நம்ம செல் பண்ணோம் கால் ஆப்ஷனை. 22,450 கால் ஆப்ஷனை செல் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை இமீடியட்டா அடுத்த ஒரு 3 4வது கேண்டில்லையே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஏன்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் பாருங்க எப்படி போயிருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி சமயங்கள்ல இதை மாதிரி ட்ரேட் பண்ணும்போது ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் இதில் பார்த்தீங்கன்னா 1 மினிட் தான் நான் வச்சிருக்கேன். ஸோ அதுக்குள்ள நம்ம அதை வந்து கவர் பண்றது நல்லது. இதுலயே 5 மினிட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த 5 மினிட்ஸ் சார்ட்ல இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரியே தெரியாது. அதனால தான் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல ஸ்கேல்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல தான் பண்ணணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு லேர்னிங் பாயிண்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த இடத்துல வந்திருக்கு, திரும்ப இந்த இடத்துல எடுத்து இங்கே பை பண்ணி இங்கே செல் பண்ணியிருக்கலாம். ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு நேரம் இல்லை இன்னைக்கு, அதனால அதெல்லாம் செய்யலை. ஸோ இந்த ஒரு ட்ரேடு இங்கே நம்ம செஞ்சோம். ஆக நம்ம மொத்தம் இன்னைக்கு செஞ்ச ட்ரேட் பார்த்தீங்கன்னா 2 ட்ரேட் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு 18,620, 18,620 வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ இப்படி தான் இந்த மாதிரியான ட்ரேட் பண்ணணும். எடுத்த உடனே ட்ரேட்ல ஜம்ப் பண்ணக்கூடாது. ஸோ மார்க்கெட் எப்படி இருக்கு எப்படி போகுதுன்னு பார்த்துக்கிட்டு தான் ட்ரேட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆம், நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் எடுக்கிறேன், இதெல்லாம் நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன். ஷேர் மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங் பண்ணுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் எடுக்கிறது, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னது மாதிரி 95% லாஸ் தான் பண்ணுறாங்க, 5% மட்டும்தான் லாபம் பண்ணுறாங்க. அதனால் அதை நல்லா கற்றுக்கிட்டு ட்ரேட் எடுங்க. இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு உடனே போய் நீங்கள் ட்ரேடில் ஜம்ப் பண்ணாதீங்க. மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.